மோஸ்ட்லி இதை பார்த்தாலே நமக்கு செய்யணும்னு தோணாது. நிறைய பேருக்கு அப்படிதான், எனக்கும் அப்படிதான். பசங்க எல்லாம் சுத்தமா இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. பட் எப்படியாவது பசங்களுக்கு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விடணும்னு ரெகுலரா செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் ஃபுட் ஹேபிட்ஸுக்கும் வந்து எப்போ யாருக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து டயபெட்டிக்கும் ஹார்ட் டிசீசஸும் வருது. அந்த காலத்துல எல்லாம் கரெக்டான ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் நான்வெஜ் இருக்கும். அதுவும் ஹெல்தியான முறையில ஹெல்தியான விஷயங்களை சமைச்சு கொடுத்தாங்க. இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்ப தெரியாமலே போயிடுச்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம ரெகுலரா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருணும். இப்பவே நம்ம மசாலா ரெடி பண்ற வரைக்கும் இதை கொஞ்சம் சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து இதை செட்டிநாடு ஸ்டைல்ல செஞ்சுருவோம். கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் cumin சீட்ஸ், வாட்டர் போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், சுளியோண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு. பசங்களுக்காக பண்றதுனால ஒரே ஒரு ரெட் சில்லி தான். அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு 3 சில்லி போட்டு நல்லா காரமா செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட். ஆல்ரெடி 2 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டிருக்கேன், 4 பல்லு பூண்டு. இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கிற செட்டிநாடு ஸ்பைஸ், ரோஸ்டட் கிரேட்டட் கோகோனட் வித் சின்னமன், கரம் மசாலா அண்ட் பெப்பர், cumin, fennel, coriander, ரெட் சில்லி. எப்போதுமே நான்வெஜ் சமைக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டா அதுல இருக்கிற டேஸ்டே தனி. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல டேஸ்ட் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. ஸோ மோஸ்ட்லி வென் யூ ஹாவ் டைம் சின்ன வெங்காயமே போட்டு செய்ய ட்ரை பண்ணுங்க. நம்ம அதுலேயும் சால்ட் போட்டு வச்சிருக்கிறதுனால இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுங்க. அதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வதங்குற டயத்தில் நம்ம அப்படியே இதை அரைச்சிக்கலாம். முக்கியமா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து 30+ இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரெகுலரா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆவது பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துங்க. 6 months ஒன்ஸ் அட்வைசபிள் இஃப் யூ ஹாவ் எனி அதர் இஷ்யூஸ் இன் யுவர் பாடி. அதர்வைஸ் நார்மலா இருந்தா கூட நமக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா இன்டர்னலா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ரெகுலர் பிளட் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இது எனக்கு தாட் வந்தது வந்து லாஸ்ட் இயர் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் வெரி பேட் பேக் பெயின். அப்பதான் வந்து சரி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போன்றப்போ விட்டமின் டி வாஸ் லோ. ஸோ விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இட் ஹெல்ப் மீ அண்ட் ஐ ரெக்கவர்ட் ஃப்ரம் மை பேக் பெயின். அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ், வாக்கிங், வெயிட் லாஸ் எல்லாமே சேர்ந்து தான். இருந்தாலும் திஸ் ரியலி ஹெல்ப்ட் மீ டு டூ சம் ட்ரைனிங். இல்லைன்னா அந்த போன் பெயின்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பேக் ஸ்டிஃப்னஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் இட். கண்டிப்பா 30+ ஆச்சுன்னா எல்லாருமே வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ், ஸ்பெஷலி ஃபார் உமன், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். பர்சனலி விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஸோ ஐ ட்ரைட் சப்ளிமெண்ட்ஸ். அதெல்லாம்ன்றதை விட இதெல்லாம் நம்ம எதுக்கு சாப்பிடணும்னா நம்மளோட ஹீமோகுளோபின், அயன் எல்லாமே வந்து கரெக்டா வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து அயன் ரிச்சா இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஹீமோகுளோபினை வந்து எலிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஹீமோகுளோபின் லெவலை கரெக்டாக வச்சுக்கிட்டாலே நம்ம ஹார்ட் ஹெல்தியாக இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவே இருப்போம். அதுக்காக லெட்ஸ் நாட் ஓவர் டூ இட். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி 2 times ஆவது இதை எடுத்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ஓவர் டூ பண்றதுனால நம்ம இதெல்லாம் எலிவேட் பண்றோம்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிரும். இப்பெல்லாம் அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஏன்ஷியன்ட் டிஷ்ஷஸ் which we should not forget and we should regularly take. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த ஸ்லீப் சைக்கிள்க்கும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு டிசீசஸை வந்து தவிர்க்க முடியும்னு தெரியல. ஆனால் we can just push a 5 years or a 10 years கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போடலாம், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும், அதுலேயே வெந்துடும். பிகாஸ் நம்ம வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணுறோம். என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா டெய்லி பொமக்ரனட் ஜூஸ் இந்த ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வித்தின் அ மந்த் டாக்டர் பார்த்து ஹீமோகுளோபின் எல்லாமே வந்து ஹை சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெய்லிலாம் சாப்பிட்டா ஓவர் ஆயிடும். ஸோ டெய்லிலாம் சாப்பிட வேணாம். இட்ஸ் அ குவிக் ஃபிக்ஸ்.
in a healthier way. ஸோ அவ்வளோ சிம்பிள் தான் இந்த டிஷ், இந்த ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்களோட ஃபேவரட் மெயின் டிஷ்ஷை பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே சாதத்தில் வச்சு கொடுத்துருங்க. இன்னைக்கு நான் கூட கர்ட் ரைஸ் தான் வச்சு அப்படியே உள்ள அமுச்சு விட்ருவேன். பட் ஐம் ஷுர் தே லவ் இட். ஏன்னா இட் ஸ்மெல்ஸ் ஸோ டெலிஷியஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் எப்படியாச்சும் இதை சேர்த்துக்குங்க. இஃப் யோர் ஹீமோக்ளோபின் லெவல், இஃப் யூ ஃபீல் அனிமிக், கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எனர்ஜியாக ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணுங்கள், ரெகுலராக உங்களோட டயட்டில் சேர்த்துக்குங்க. அண்ட் ப்ளீஸ் டூ யோர் ரெகுலர் பிளட் டெஸ்ட், மறந்துடாதீங்க. எல்லா விட்டமின்ஸும் செக் பண்ணிக்கிங்க, கால்சியம் செக் பண்ணிக்கிங்க. Take care of yourself and your partner. Full video la idu adunu solringa, ana edunu sollave illa end varakum. அந்த இதை வந்து எதுன்னு அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க இது என்னன்னு.